ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to do a basic socket programming. இப்போ ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது. இங்கே வந்து 2 சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐபி வந்து 24. ஓகே, இன்னொரு சிஸ்டம் வந்து ஐபி வந்து 25. அப்புறம் இன்னொரு சிஸ்டம் வந்து என்னுடைய லேப்டாப். என் லேப்டாப் வேறு ஏதோ ஐபியில் இருக்குது. என் லேப்டாப்புடைய ஐபி என்ன? என் லேப்டாப்புடைய ஐபி பார்க்கணுன்னா இங்கே போயிட்டு இதுவுமே இல்லையா, கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பார்த்துடலாம். சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் போனோம் அப்படின்னா அங்கே போய் ஐபி கான்ஃபிக் போட்டால் நமக்கு ஐபி தெரிஞ்சிடும். ஸோ ஐபி கான்ஃபிக். ஸோ என் லேப்டாப் எப்படி 46. ஸோ என் லேப்டாப் வந்து 46 ரைட்டா. ஸோ இது மாதிரி 3 லேப்டாப் வந்து ஃப்ரெஷ்கேட்டோட கனெக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து விண்டோஸு, இது வந்து இது லைனக்ஸு, இதுவும் லைனக்ஸு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாக்கெட் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறேன். பேசிக்காக இங்கே ஒரு சர்வர் ரன் பண்ண போகிறேன். சாக்கெட் ப்ரோக்ராமிங் மூலிமா ஐ எம் கோயிங் டு ரன் அ சர்வர். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா சர்வர் எங்கே ரன் பண்ண போகிறேன்? 24ல் தான் சர்வர் ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சர்வர் ரன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 25ல் கிளைண்ட் ரன் பண்ண போகிறேன். ஸோ அந்த சாக்கெட் சிஸ்டம் கால்லாம் யூஸ் பண்ணி இங்கே நான் சர்வர் ரன் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பரில். இங்கே சாக்கெட் சிஸ்டம் கால்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி அந்த இதுக்கு கனெக்ட் பண்ணலாம். பாக்கெட் அனுப்பிச்சு இங்கே நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் இங்கே போய் இங்கே டிஸ்பிளே ஆகும். திருப்பி இது ரிப்ளை பண்ணுற இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ கோட் அடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட மொபாடேர்ம் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மொபாடேர்மில் 25க்கும் எஸ்எஸ்ஹெச் பண்ணியிருக்கேன். ஓகே, 25க்கும் எஸ்எஸ்ஹெச் பண்ணிட்டேன் என்னுடைய லேப்டாப்லேருந்து. இங்கே இதுக்கு எஸ்எஸ்ஹெச் பண்ணியிருக்கேன், 24க்கும் எஸ்எஸ்ஹெச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 2 டெர்மினல் வந்துச்சு. இதோட டெர்மினலும் இருக்குது, இதோட டெர்மினலும் இருக்குது. ஓகே, இப்போ 25ல் ஐ ஹாவ் என்ன ஃபைலு? ஐ ஹாவ் கிளைண்ட் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். 24ல் சர்வர் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 24ல் போய் நான் வந்து இந்த சர்வர் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் இருக்குது? டிசிபி சர்வர் டாட் சி. இதை முதல்ல கம்பைல் பண்ணுறேன். TCP_server -o சர்வர். இதில் ஜிசிசியே இல்லை, அதெல்லாம் முதல்ல ஜிசிசி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். sudo apt install gcc. இப்போ ஜிசிசி இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே, இட் வில் டேக் சம் டைம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் கம்பைல் பண்ணால் கம்பைல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணால் கோடையும் பார்க்கணும், கம்பைலும் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே எஸ்எஸ்ஹெச் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இந்த இடத்துல இருந்து இந்த 24க்கு இந்த எஸ்எஸ்ஹெச் பண்ணியிருக்கேன். ரைட்டு. இப்போ ஏதாவது இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் போயிடுமா? இந்த ரவுட்டர் நான் ஆஃப் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தான் ரவுட்டர் போயிடும் கரெக்டாக. அப்போ நான் திருப்பி போய் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். அதுக்கு ஒரு டூல் தான் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் -s ஒரு பேர் கொடுக்கலாம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், பாலான்னு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம். ஸ்க்ரீன் கேபிட்டல் S பாலா அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டேன்னா இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளார இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு கமாண்ட் வந்து Ctrl+AC. இப்போ இன்னொரு விண்டோ வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்க இது LS போகிறேன்னா இதுக்கு தெரியுதா? இப்போ நான் வேறு விண்டோக்கு போகணுன்னா Ctrl+AA. இது வேறு விண்டோ. ஸோ ஒரே ஸ்க்ரீனுக்குள்ளார மல்டிபிள் விண்டோஸ் நான் வச்சுக்கலாம். இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணால் இந்த விண்டோவில் கோடுக்கு போயிடுறேன். கோடை உங்களுக்கு காமிக்கிறது, கோடுக்கு போயிடுறேன். இன்னொரு விண்டோவில் கம்பைலேஷன் வச்சுப்பேன். ஓகே, இது கம்பைலேஷன் என்னது? ஜிசிசி டிசிபி. இங்கே இல்லை. ஓகே, கம்பைலேஷன் இங்கே திருப்பி அடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே தான் அந்த ஜிசிசி கமாண்ட் இருக்குது கரெக்டாக. இங்கே தான் கம்பைல் பண்ணேன். ஸோ Ctrl+R GCC TCP. ஓ, இங்கேயும் வரல. ஹிஸ்ட்ரி அடிச்சு பார்ப்போமா?
ஓ ஓ இது ஸ்க்ரீன் போனதுனால கமெண்ட் காமிக்கல எனக்கு. ஓகே ஸோ ஓகே நான் வந்து இங்கேயே கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை. ஸோ ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னொரு விண்டோவுக்கு போயிடுறேன். இங்கே நான் கம்பைலேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜிசிசி டிசிபி சர்வர் டாட் சி -o சர்வர் அப்படின்னா கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு சர்வர்ன்ற ஃபைல் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன // போட்டு சர்வர் அப்படின்னா சர்வர் இஸ் லிசனிங் ஆன் அப்படின்னு இந்த போர்ட் நம்பர் வருது. ரைட்டா? ஸோ இப்போ சர்வர் கோடை பார்ப்போம். சர்வர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வர் கோடை பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு லைனஸ் லேப்டாப்பில் இருக்கும். இதை எடுத்துருவோம் நம்ம. இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ லைனஸ் லேப்டாப்பில் யூசர் ஸ்பேஸ்லேருந்து இந்த கோடை ரன் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய 24 சிஸ்டத்தில் சர்வரை ரன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் அ சாக்கெட். சாக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ரைட்? அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இது வந்து சாக்கெட் டொமைன். அந்த டொமைன் என்னன்னா ஏஎஃப் ஐநெட்டாக இருக்கலாம், இல்லை AF_Unix இருக்கலாம், ஓகே, இல்லைனா AF_Netlinkஆ இருக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு. ஏஎஃப் ஐநெட்னா என்னன்னா நீ அந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் வேற சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண போறன்னு அர்த்தம். ஓகே, இதுவே ஏஎஃப் யூனிக்ஸ்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ண போறன்னு அர்த்தம். இதுவே ஏஎஃப் நெட்லிங்க்னா அதே சிஸ்டத்திலேயே யூசர் ஸ்பேஸ்லேருந்து கர்னல் ஸ்பேஸ் கம்யூனிகேட் பண்ண போறன்னு அர்த்தம். இதுதான் டொமைன். ஓகே, அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா சாக்கெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே 0 கொடுத்துட்ட அப்படின்னா டிஃபால்ட்டாக டிசிபி யூஸ் பண்ணும் ப்ரோட்டோகால். ஓகே, ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா டிஃபால்ட்டாக டிசிபி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் முதல்ல சாக்கெட்டை முதல்ல கிரியேட் பண்ணிட்டேன். அதேமாதிரி கர்னல் என்ன பண்ணும், ஏதாவது டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு எஃப்டி ரிட்டர்ன் பண்ணும், ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். தி சாக்கெட் _ எஃப்டி இஸ் நத்திங் பட் இன்டிஜர். ஓகே, இப்போ சாக்கெட்டை கிரியேட் பண்ணிவிட்டு சர்வரில் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், எந்த போர்ட்டில் லிசன் பண்ணுறோம், நம்ம ஐபி என்ன, அதெல்லாம் வச்சு நம்ம இந்த சாக்கெட் வந்து எந்த போர்ட் நம்பர் அப்படின்னு இந்த சாக்கெட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதுக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னா we are going to do a bind. இதெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இந்த சாக்கெட்டின் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் இன் ஃபேமிலி என்ன, அப்புறம் சோர்ஸ் அட்ரஸ் என்ன, சோர்ஸ் போர்ட் என்ன. இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம் 8080ன்னு. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் டு நெட்வொர்க் ஷார்ட், அதாவது ஹோஸ்ட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியன் மிஷினாக இருக்கும், நெட்வொர்க் வந்து யூஸ்வலாக பிக் இண்டியன் மிஷினாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு 2 பைட் நம்பர், போர்ட் வந்து ஒரு 2 பைட் நம்பர். ஓகே, இது மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இப்போ லோவர் ஆர்டர் பைட் ஃபஸ்ட்டு 2 பைட் நம்பர் ஃபஸ்ட்டு 1000ல் போயிட்டு லோவர் ஆர்டர் பைட் ஸ்டோர் ஆகுது. இப்போ 0x1234ன்னு வச்சுங்க. ஓகே, இதுதானே லோவர் ஆர்டர் பைட்டு, இது ஹை ஆர்டர் பைட்டு. ஓகே, ஸோ இந்த லோ ஆர்டர் பைட் வந்து லோவர் மெமரி இடத்துல ஸ்டோர் ஆகி அப்புறம் 1001ல் வந்து இந்த 12 ஸ்டோர் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் அ லிட்டில் இண்டியன் மிஷின். ஓகே, இதுவே 12 இங்கே ஸ்டோர் ஆகி 34 இங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா தட் இஸ் அ பிக் இண்டியன் மிஷின். ஸோ ஒரு 2 பைட் நம்பரை எப்படி மெமரியில் ஸ்டோர் பண்ணுற அதை வச்சு தான் அது லிட்டில் இண்டியனா பிக் இண்டியனா நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா லிட்டில் இண்டியன் போர்ட் நம்பர் லிட்டில் இண்டியனா பிக் இண்டியனா மாற்றி இங்கே ஸ்டோர் பண்ணுறோம், ஏன்னா நம்ம நெட்வொர்க் அனுப்ப போகிறதுனால. ஸோ அதுக்கு தான் இந்த பேசிக்காக இது இந்த ஹோஸ்ட் நெட்வொர்க் இந்த ஃபங்க்ஷன் அதான் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாக்கெட்டுக்கு
இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணியிருக்க பார்த்தியா, இதை கொடுக்குறோம். அப்புறம் அந்த அட்ரஸோட சைஸை கொடுக்குறோம். பேசிக்கா அந்த சாக்கெட்டு எந்த ஐபி அட்ரஸ், என்ன போர்ட் நம்பர் அப்படின்னு அந்த சாக்கெட்டுக்கு பேர் கொடுக்குறேன். இட் இஸ் நேமிங் அ சாக்கெட். அப்போ தானே நமக்கு இன்கமிங் வருது அப்படின்னா, ஏதாவது பேக்கெட் வருதுன்னா பேக்கெட் என்ன இருக்கும், போர்ட் நம்பர் இருக்கும், ஐபி அட்ரஸ் இருக்கும். நீங்கள் அந்த சாக்கெட்டுக்கு ஒரு போர்ட் நம்பர் ஐபி கொடுத்தா தான் அந்த சாக்கெட்டுக்கு பேக்கெட் வரும். ஓகே, ஸோ பைண்ட் பண்ணிட்டேன். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். எத்தனை மேக்ஸிமம் எத்தனை கனெக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ணலாம், இந்த சர்வருக்கு எத்தனை கனெக்ஷன், இப்போ 3 கனெக்ஷன் எவ்வளோ பண்ணலாம். ஸோ லிசன் பண்ணிட்டு இருக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ நம்ம இதில் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் இஸ் லிசனிங் ஆன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அது என்னன்னா இந்த பிரிண்ட் தான், இந்த பிரிண்ட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த அக்செப்ட் சிஸ்டம் கால் இருக்குல்ல, இது எப்போ ரிட்டர்ன் ஆகும்னா, யாராவது ஒருத்தவங்க புதுசாக நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஐபிக்கும் போர்ட் நம்பருக்கும் சாக்கெட் போட்டு ஏதாவது ஒரு கனெக்ஷன் வருதுன்னு வச்சுங்க, அந்த 3-வே ஹேண்ட்ஷேக் வருதுன்னு வச்சுங்க, அப்போ தான் இந்த அக்செப்ட் சிஸ்டம் கால் ரிட்டர்ன் ஆகும். அது எனக்கு ஒரு புது எஃப்டி கொடுக்கும், நியூ சாக்கெட் எஃப்டி. ஸோ நான் அக்செப்ட் பண்ணும்போது ஐ ஆல்சோ ஹேவ் டு ஸ்பெசிஃபை த சேம் அட்ரஸ், இந்த அட்ரஸை நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ சர்வர் சைடில் என்ன பண்ணுற, சாக்கெட் ஓப்பன் பண்ணுற, அப்புறம் பைண்ட் பண்ணுற, சாக்கெட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குற, லிசன் பண்ணுற, அக்செப்ட் பண்ணுற டிசிபியில். ஓகே, ஸோ இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டேன். அக்செப்ட் பண்ணோன்னே என்ன ஆகணும், அந்த சாக்கெட்டில் போய் ரீட் பண்ணுற. ஓகே, கிளைண்ட் என்ன டேட்டா அனுப்பிச்சிச்சோ அந்த டேட்டா இந்த பஃபரில் வந்துடும். ரீட் பண்ணும்போது அதை பிரிண்ட் பண்ணுற. பிரிண்ட் பண்ணி நீ என்ன பண்ணுற, நீ வந்து அந்த சாக்கெட்டில் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்புற. என்ன மெசேஜ், இந்த மெசேஜ் எங்கே இருக்கு, ஹலோ ஃப்ரம் சர்வர்ன்றதா மெசேஜ், நம்ம அனுப்புகிற மெசேஜ். ஸோ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிற, அந்த மெசேஜ் கிளைண்ட்டுக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன, எத்தனை சாக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அக்செப்ட் பண்ணும்போது ஒரு புது சாக்கெட் ஓப்பன் ஆயிருக்கா, அதை க்ளோஸ் பண்ணிவிடு. இப்போ ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஓப்பன் பண்ணல ஒரு சாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்துச்சுல சாக்கெட்டு, அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போதைக்கு எங்கே நின்றுட்டு இருக்குது, இந்த அக்செப்டில் நின்றுட்டு இருக்கு. அதனால தான் இங்கே வேறு எதுவுமே வரல. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட் கூட கம்பைல் பண்ணுவோம். கிளைண்ட்லேயும் ஸ்க்ரீன் ஆரம்பிச்சிடலாமா, ஸ்க்ரீன் ஐஃபன் கேபிட்டல் எஸ் பாலா. ஓகே, இதுக்கும் 2 சிஸ்டம் போயிடுமா, கண்ட்ரோல் ஏசி. ஓகே, இப்போ ஒன்றுத்தில் போய் TCP_client இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அதே தான் A500 ஒரு சாக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம கனெக்ட் தான் பண்ண போகிறோம், இது கிளைண்ட் சைடு. ஸோ யாருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம், அந்த ஐபி அட்ரஸ் தேவையா. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த inet p2i கன்வெர்ட் த ஐபி அட்ரஸ் டு பைனரி. அந்த ஐபி அட்ரஸை, இது ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, அதை பைனரியாக மாற்றி இந்த சர்வருடைய ஐபி அட்ரஸ், இது சர்வர் போய் இந்த அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் வேரியபிளோடைய அட்ரஸை கொடுக்குறோம். ரைட்டா, ஸோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த போர்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் கொடுத்துட்டோமா, இது என்ன இருக்கும் 8080 போர்ட்டுக்கு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஏற்கனவே மேக்ரோ இருக்குது. ஓகே, 8080 கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஐபி அட்ரஸுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே பைனரியாக மாற்றிடுச்சு இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எங்கே கனெக்ட் பண்ண போகிறோன்ற வேரியபிள் இந்த சர்வர் அட்ரஸில் இருக்குது. ஸோ சாக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன், எங்கே கனெக்ட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த சர்வர் அட்ரஸ் இந்த வேரியபிளில் ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கனெக்ட் சிஸ்டம் காலுக்கு உன் சாக்கெட் எப்படியே கொடுக்குற, அப்புறம் எங்கே கனெக்ட் பண்ண இந்த வேரியபிள் இருக்கா அந்த வேரியபிளோட அட்ரஸை கொடுக்குற. அவ்வளோதான் முடிஞ்சு. பண்ண உடனே அந்த 3-வே ஹேண்ட்ஷேக் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், அந்த அக்செப்ட் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, அப்புறம் என்ன ஆகும், இங்கேருந்து என்ன பண்ணுற, அந்த சாக்கெட்டில் என்ன மெசேஜ் போடுற, ஹலோன்னு ஒரு மெசேஜ், ஹலோன்னு ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குற. ஹலோன்ற வேரியபிள் இங்கே இருக்கும் பாரு, ஹலோன்ற வேரியபிளில் ஹலோ ஃப்ரம் கிளைண்ட். ஸோ ஹலோ ஃப்ரம் கிளைண்ட் மெசேஜ் அங்கே அனுப்புகிற. சர்வரில் என்ன பண்ணுற, இங்கே வந்த உடனே அந்த மெசேஜ் வந்துச்சா, அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுற. ஸோ இங்கே கிளைண்ட் கோலன் போட்டு ஹலோ ஃப்ரம் கிளைண்ட்னு வரும்.
அப்புறம் இங்கே ஒரு மெசேஜ் அனுப்புகிற, கரெக்டாக? இந்த மெசேஜ் என்ன பண்ணுற, இங்கே ரிசீவ் பண்ணுற. அப்போ சர்வர் போட்டால் ஹலோ ஃப்ரம் சர்வர் பிரிண்ட் ஆகும். இங்கே சாக்கெட்டை ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல கம்பைல் பண்ணணும். ஜிசிசி டிசிபி client.c -o client. ஓகே, இப்போ கிளைண்ட் ரன் பண்ணுறேன். இங்கே பார், மெசேஜ் சென்ட் டு சர்வர் பிரிண்ட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் சர்வர் என்ன அனுப்புது நமக்கு, ஹலோ ஃப்ரம் சர்வர் வருதா? அப்போ இது சர்வரில் வந்த மெசேஜ் தானே, அது பிரிண்ட் ஆயிடுச்சா? சர்வரில் பாரு, இப்போ இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ கிளைண்ட்டுக்கு மெசேஜ் இல்லை, ஹலோ ஃப்ரம் கிளைண்ட் மெசேஜ் வந்துச்சா? ஒரு மெசேஜ் சென்ட் டு கிளைண்ட் வந்துச்சா? இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் பேசிக் சாக்கெட் ப்ரோக்ராமிங் யூ ஹேவ் டு டூ இன் லைனக்ஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஸ்பேஸ், இது வந்து கர்னல் ஸ்பேஸ். ஓகே, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சாக்கெட் ஓப்பன் பண்ணோம், கரெக்டாக? இட்ஸ் நத்திங் பட் சிஸ்டம் கால். அப்போ கர்னலுக்கு போகும். கர்னல் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு டேட்டா செட்ஸை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குது, எஃப்டி கொடுக்குது. ஸோ எஃப்டியே ஸ்டோர் பண்ணிட்டேன், ரைட்? அதுக்கப்புறம் என்ன கொடுக்குற, பைண்டுன்னு கொடுக்குற. பைண்ட் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுற, உன்னுடைய சர்வர் போர்ட் நம்பரு, ஐபி அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்ட. அப்போ போய் இந்த இடத்துல என்ன போகணும், அந்த அது வந்து பைண்ட்னா திருப்பி உள்ளே வருமா, கர்னலுக்கு வருமா? அதுவும் சிஸ்டம் கால், கரெக்டாக? பைண்ட் கொடுக்கும்போது இந்த எஃப்டியே தான் கொடுக்குற. அப்புறம் போர்ட் நம்பர், ஐபி அட்ரஸ்லாம் கொடுக்குற. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபில் பண்ணி கொடுக்குற. ஓகே, ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணணும்னா, இது எப்படி சும்மா ஒரு இந்த இடத்துல போர்ட் நம்பர் என்ன, அந்த ஐபி அட்ரஸ் தான் இங்கே ஃபில் ஆகிடும். இது கர்னல் ஸ்பேஸில் இது ஃபில் ஆகிடுச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன கொடுக்குற, லிசன் கொடுக்குற. அப்புறம் அக்செப்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ அக்செப்ட்னா அக்செப்ட் இங்கே போட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே வெயிட், இந்த கால் வெயிட் ஆகிட்டு இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த சைடில் என்ன பண்ணுற, அதே தான் சாக்கெட் கொடுக்குற. அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே ஒரு அதே மாதிரி ஓப்பன் ஆகிடும், ரைட்டா? இங்கே ஒரு எஃப்டி ரிட்டர்ன் ஆகிடுச்சு, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுற, கனெக்ட்னு கூப்பிட்ற. கனெக்டுக்கு என்ன கொடுக்குறேன்னா, எந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணணும், இந்த எஃப்டி கொடுக்குற. எஃப்டி கொடுத்துட்டு எந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணணும், எந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணணும் கொடுக்குற. அப்போ இங்கே வந்துருச்சா? ஸோ இந்த எந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணணும், எந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இதான கர்னல் ஸ்பேஸு. கர்னல் ஸ்பேஸ் என்ன பண்ணணும்னா, எந்த போர்ட்டு, சோர்ஸ் போர்ட் உங்களுக்கு தெரியும் என்னதுன்றது, இதுவே சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ டிசிபி ஹெடரில் சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட்டு போட்டுரும். டெஸ்டினேஷன் போர்ட் என்ன, கனெக்ட் பண்ணும்போது எந்த போர்ட் கொடுக்குறியோ அந்த போர்ட்டு தான். ஓகே, ஸோ சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் இங்கே போட்டு இந்த பேக்கெட்டை ஃப்ரேம் பண்ணிவிடும். ஒன்ஸ் நீ கனெக்ட் கொடுக்குற அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணும், ஐபி அட்ரஸ் ஃப்ரேம் பண்ணிடும். எங்கே ஐபி அட்ரஸ் போகணும், இது இங்கே கனெக்ட்லேயே கொடுத்துட்டு நீ எங்கே போகணுன்றது இந்த இதையும் ஃப்ரேம் பண்ணிவிடும். ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணும், இது எல்லாமே நம்ம என்னது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்குது. ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் இருக்குது, 24 வந்து சர்வரு, 25 வந்து கிளைண்ட்டு, அப்படி தானே பார்த்தோம்? ஸோ இந்த கிளைண்ட்லேருந்து என்ன பேக்கெட் போகும்னா, அடுத்து ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு போகும் பேக்கெட். இந்த லேயர் 2 ஹெடர்லாம் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் போட்டு பேக்கெட் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ரவுட் ஆகி திருப்பி பேக்கெட் ரவுட்டர் வரணும். இங்கே வந்துட்டு இதெல்லாம் ஒரே நெட்வொர்க் தான். பேக்கெட் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்த உடனே இங்கே வருமா, இது வந்து பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐபிஐக்கு வரும். இப்போ ஐபிஐ பார்க்கும், இது நமக்கான ஐபியா, டிஸ்டன்ஸ் ஐபி என்ன இருக்கும் பேக்கெட்டில் 24 இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் நமக்கான பேக்கெட் தான் அப்படின்ட்டு மேலே கொடுக்கும். இப்போ டிசிபிக்கு லேயருக்கு வரும். இங்கே வந்த உடனே இது இந்த லிஸ்ட் வச்சுருக்குல்ல, இதை பார்த்து எந்த போர்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும். போர்ட் நம்பர் என்ன இருக்கும், டிஸ்டினேஷன் போர்ட், இதோட போர்ட் நம்பர் இருக்குமா, மேட்ச் ஆகுமா? அப்போ இந்த எப்படி இருக்கா, இதை வச்சு கரஸ்பாண்டிங்காக இந்த பேக்கெட் என்ன பண்ணும், மேலே கொடுத்துரும் யூசர் ஸ்பேஸ்க்கு. அப்போ இது ரிட்டர்ன் ஆகிடும், இந்த அக்செப்ட் ரிட்டர்ன் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் இங்கே அனுப்புது என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, சென்ட் பண்ணுற, கரெக்டாக? சென்ட் அந்த சாக்கெட் எப்படி கொடுக்குற, கரெக்டாக? அந்த எஃப்டியை வச்சு சோர்ஸ் ஐபி, டிஸ்டினேஷன் ஐபிலாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பல, அதை வச்சே நீ பேக்கெட்டை ஃபில் பண்ணிவிடுவான். ஃபில் பண்ணி பேக்கெட் அமிச்ச அப்படின்னா பேக்கெட் திருப்பி இங்கே வரும்போது இங்கே பேக்கெட்டை பார்க்கும்போது அந்த இதை பார்த்து எந்த சாக்கெட்டில் போடணும்னு தெரிஞ்சு அந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்து அந்த அப்ளிகேஷனுக்கு பேக்கெட் அனுப்பிச்சிடும். ஸோ பேக்கெட் இங்கே யூசர் ஸ்பேஸில் பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் இது கம்ப்ளீட் திங் ஒர்க் ஆகுது, ரைட்டா? இப்போ நம்ம பார்த்தது டிசிபி. இப்போ இதே நீ யூடிபினா என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா, சர்வர் வந்து அதேமாரி சாக்கெட் தான் ஓப்பன் பண்ணணும்,
ஸ்டாக்கெட் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக டேட்டாகிராம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீ பைண்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து சர்வர். அப்போ என்ன ஐபி அட்ரஸ், என்ன போர்ட் நம்பர் போட்டு பைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, பைண்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ஷன்லாம் கிடையாது. கரெக்டா? there is no connection. கனெக்ஷன் 3-way ஹேண்ட்ஷேக்லாம் கிடையாது யூடிபியில். ஜஸ்ட் ரிசீவ் ஃப்ரம், அந்த சாக்கெட்டில் ரிசீவ் ஃப்ரம் போட்டு ஒரு பஃபரை கொடு. உன்னுடைய கிளைண்ட் அட்ரஸ் என்ன, எந்த அட்ரஸ்லேருந்து இது பண்ணுற, கிளைண்ட் அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும் பாரு. ஓகே, சைஸ் ஆஃப் கிளைண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து வந்து பேக்கெட் வருது, ஜஸ்ட் நீ அது கிளைண்ட் அட்ரஸோட இது கொடுத்தா போதும். எங்கே நீ ஃபில்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே, இங்கே கொடுத்துட்டு இங்கே நிற்குது. ஓகேவா, ரிசீவ் ஃப்ரம் வந்து நிற்குது. கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சாக்கெட் ஓப்பன் பண்ணுற டேட்டாகிராமை பைண்ட் பண்ணிவிட்ட சர்வர் நான் எங்கே பேக்கெட் அனுப்பணும், இந்த அட்ரஸுக்கு பேக்கெட் அனுப்பணும். கரெக்டாக? ஓகே, இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து சென்ட் பண்ணுறேன், சென்ட் டு இந்த சர்வர். இந்த சென்ட் டு பண்ண உடனே இந்த ரிசீவ் ஃப்ரம் ரிட்டர்ன் ஆகிடும், பேக்கெட் இங்கே வந்துடும். அந்த பஃபரை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சர்வர்லேருந்து திரும்பி மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அதை கிளைண்ட்டில் ரிசீவ் ஃப்ரம் போட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன், இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ யூடிபிக்கும் டிசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அங்கே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கணும். இங்கே வெறும் ரிசீவ் ஃப்ரம் சென்ட் டு தான். சாக்கெட்டை ஓப்பன் பண்ணுற, பைண்ட் பண்ணுற, அதுக்கப்புறம் ரிசீவ் ஃப்ரம் சென்ட் டு, இதை வச்சே நீ பேக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் யூடிபி.